கோவத்தினால செல்வம் மட்டுமல்ல, சிலரது வாழ்க்கையும் காணாமல் போயிடுது. ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஒரு ஊரில் குப்புன்னு ஒரு பையன் இருந்தாங்க. ரொம்ப நல்லவன், ஆனால் கொஞ்சம் கோவக்காரன். அவன் சம்பாதிக்கிற முழு பணத்தையும் தனது நண்பர்களுக்கான செலவுக்கும் தான தர்மத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா தன் பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி நீயும் பெரிய ஆளாகிட்டே வர, உன் சம்பளத்தில் பாதி பகுதியை சேர்த்து வைப்பா. உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வாங்கலாம்ல, வீடோ காரோ, இல்லை உன் கல்யாணத்துக்கு கூட அந்த பணம் யூஸ் ஆகும், இல்லை ஆபத்து காலத்துலையாவது யூஸ் ஆகும் அப்படின்னு அப்பா எடுத்து சொல்கிறாங்க. குப்புவும் புரிஞ்சுக்கிறான், அவன் தான் நல்ல பையனாச்சே. சரின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியலில் காசு சேர்க்க ஆரம்பிக்கிறான். சிறிது காலத்துலேயே அந்த உண்டியல் ஃபுல்லாகிடுது. இதை தன்னோட அப்பாட்ட சொல்கிறான், அந்த மாதிரி உண்டியல் ஃபுல்லாகிடுச்சுப்பா, ஏதாவது வாங்கணும், என்ன வாங்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் யோசித்து சொல்கிறேன்ப்பா, உனக்கும் ஏதாவது வாங்க தோணுச்சுன்னா யோசித்து சொல்லு, எது நல்லதோ அதை வாங்குவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனோட அன்றாட வேலையான சந்தைக்கு போகிறான். சந்தைக்கு போகும்போது அவன் கூட நண்பனாக இருந்த ஒருத்தன் அவனை வம்புக்கு இழுக்கிறான். என்னடா உண்டியல் ஃபுல்லாகிடுச்சா என்ன? ஆமாம், நீ அப்படியே ஃபுல்லாக்கியிருக்க பாரு, பொய் தானே சொல்கிற, சில்லற காசா அது உள்ளே போட்டு உண்டியல் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னு குப்புக்கு எப்படிலாம் சொன்னால் கோபம் வருமோ அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவன் பேசுகிறான். குப்புக்கு கோபம் வருது. இப்போ என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்குறான். உன் உண்டியல் எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்து உடச்சி காட்டு, நான் நம்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொன்னோடனே குப்பு கோவப்பட்டு வீட்டுக்கு போய் அந்த உண்டியலை எடுத்துகிட்டு வந்து சந்தையின் நடுவே உடைக்கிறான். உடச்சி காசெல்லாம் செதறுது, பணம்லாம் செதறி விழுகுது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம், ஐயோ குப்பு நல்லவனாச்சே, அவனோட காசாச்சேன்னு எடுத்து யாரும் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். அவங்க எல்லாம் தனக்கு காசு வேணும்னு அடிச்சுக்கிட்டு பொறுக்கிறாங்க. குப்புவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்தோம்ல அப்படின்னு அழுதுகிட்டே பொறுக்கிறான். ஆனால் நிறைய காசு மற்றவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு மற்றவர்கள் யார் மீதும் கோபம் கிடையாது. ஏன்னா யார் அந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் அதை தான் செய்வாங்க. ஆனால் குப்புக்கு யார் மேலே கோபம் வந்துச்சுன்னா தான் மேலேயே கோபம் வந்துச்சு. தான் அப்பா இவ்வளோ சொல்லியும் கோபத்தை நிறுத்தாமல் இப்படி பணம் சேர்த்து வச்ச காசை வேஸ்ட்டு பண்ணிட்டோமே, நம்ம அப்பா என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி வீட்டுக்கு போகிறான். அப்பா கிட்டேயும் அதெல்லாம் சொல்கிறான். அப்பா சொல்கிறாங்க, பாத்தியா உன்னோட நண்பனின் உண்மையான முகத்தை, கஷ்டப்படும்போது தான் சிலரது உண்மை முகம் தெரியும். அது மட்டுமல்ல, உன் கோபத்தினால உண்டியல் தான் போச்சு. இதே உன் கோபத்தை விடாமல் இருந்தால் இன்னும் என்னென்னலாம் அழியும்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்காக தான் நான் உன்னை உண்டியலில் பணமே சேர்க்க சொன்னேன். சரி விடு, சம்பாரிச்சுக்கலாம், வயசு இருக்குது, ஆனால் இனிமேல் கோவப்படாத, உன் லைஃப் ரொம்ப முக்கியம் தம்பி அப்படின்னு அப்பா அட்வைஸ் பண்ணார். குப்புவும் அதுலேருந்து புது மனிதனாக ஆகிட்டான். அதுக்குன்னு தான தர்மம் பண்ணலை அப்படின்லாம் இல்லை, தான தர்மமும் பண்ணால் தனக்காகவும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ சந்தோஷமாக வாழ்கிறான். இது ஜஸ்ட்டு ஒரு கதை தான். இதனால் நிறைய பேர், இந்த கோபத்தினால நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையே அழிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோபத்தை விடுங்க, யாரையும் நம்பாதீங்க. தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மம் உங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. அது எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது, தன்னோட குழந்தைகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். முதியவர் ஆனதுக்கப்புறம் குழந்தைகளே ஆனாலும் நம்மளை தனியாக தான் விடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.